நான் மக்களே வீட்டுக்குள்ள எல்லாருமே நானும் தனி காட்டு ராஜா தாண்டா, தனி காட்டு ராணி தாண்டா, தனியா கேம் ஆடி காட்டுறேன்டா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி தனியா கண்டென்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. அப்ப இண்டிவிஜுவல் கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கப்புறம் ஃபயரா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப முக்கியமா சௌந்தர்யா வீட்டுல ஏகப்பட்ட கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொம்மை டாஸ்க்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அளவேற செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள யாரு இப்ப தனியான கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அன்சிதா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு தனியான கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நேத்துக்கான டாஸ்க்லயே பார்த்திருப்பீங்க, ஜாக்லின் வந்து மஞ்சிரி அவங்களோட பொம்மை உள்ள வைக்க சொன்ன பிறகு கூட நான் பொம்மையை வைக்க மாட்டேன், நான் இப்படிதான் ஸ்டாண்ட் எடுப்பேன், நான் இந்த இடத்த வின் பண்ணியே காட்டுன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அன்சிதாவும் கடைசி வரத்துக்கு எனக்கு மஞ்சிரி அவுட் ஆகணும், நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்டாண்ட் எடுத்து இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு கேமை கொடுத்துட்டாங்க. இந்த கேமை பார்த்ததுல இருந்து சௌந்தர்யாக்கு காலைல இருந்து என்ன வச்சாங்கன்னு தெரியல, இல்ல அவங்க அவ்வளவு டஃப் கொடுத்து ஆடுறாங்களே, நானும் ஆடி இருக்கணும், எனக்கான பொம்மையை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கான பொம்மையை மிஸ் பண்ணச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு காலைல உட்காந்து அழுறாங்க. அது கொஞ்சம் பார்க்க ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இப்பதான் ரிக்ரெட் பண்றாங்க, அவங்களுக்கான அவங்க ஆடின அந்த டீம் டாஸ்கை வச்சு அவங்க இப்பதான் ரிக்ரெட் பண்றாங்க. இன்னொன்னு சொல்லி அவங்க நண்பர்களே, மறக்காம கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்கப்பா. லைக் பண்ணி பார்த்தா நம்ம வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். லைக் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து குட்டி கேப்டன் ஒரு பதவி வேற வாங்கி வச்சிருக்காங்க. அதை வச்சு வீட்டுக்குள்ள ஒரு சில அட்டகாசங்கள் பண்றாங்க. என்னன்னு மொத்தமா பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், நேத்து அந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் இவங்க மொத்தமா டீமா தான் ஆட போனாங்க. அது உங்களுக்கே தெரியும், டீமா தான் ஆட போனாங்க. ஆனா டீம்ல எல்லாரும் தெளிவா ஒரு கேம் போட்டாங்க. அவங்களுக்கான பொம்மை கிடைச்சுனா டக்குனு டீம் மெம்பர்கிட்ட கையில எடுத்து கொடுத்து மச்சான் அந்த பொம்மையை உள்ள சேர்த்துன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சௌந்தர்யா மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு பொம்மை எடுத்து உள்ள மட்டும் வைக்கணும்னு சொல்லி டக்குனு ஃபோக்கஸ் பண்ணி அந்த பொம்மை எடுத்து உள்ள வச்சதுனால இவங்களுக்கான பொம்மையை மத்த ஆட்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனால இவங்க பொம்மை வந்து உள்ள போய் சேரல. அதை நினைச்சு காலையில சிவகுமார் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து டாஸ்க் ஆடினேன், ஆனா எனக்காண்டி ஆடாம விட்டுட்டேன். இவங்க எல்லாருமே அவங்களுக்காண்டி ஆடி டீமுக்காண்டி ஆடினாங்க. அவங்க பொம்மையை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி அவங்க பொம்மையை ஃபர்ஸ்ட் தேடி எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மத்த பொம்மையை எடுத்தாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, டக்குன்னு டீம் மெம்பர்ஸ் பொம்மையை மட்டும் காப்பாத்துறதுக்கு டீம்னு யோசிச்சு என்னோட பொம்மையை நான் விட்டேன், அதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சிவகுமார் அழுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்கள் சொல்றாங்க, ஜாக்லின் காண்டி நான் அதிகமாக கேம் ஆடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நேற்று ஜாக்லின் வந்து அவளுக்கான ஒரு கேம் தான் போட்டா. அவள் வந்து மஞ்சரி காண்டி போடல, டீம் காண்டி போடல, எதுவுமே போடல, அவளுக்கான ஒரு கேம் தான் போட்டு தனியாக உட்காந்து ஆடிட்டு இருந்தா. அந்த கேம் அவள் தனியாக ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ தூக்கம் வரல, அவள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு நான் போய் உட்காந்துட்டு இருந்தேன். அது என்னமோ அவள் எனக்கு பிடிச்சிருக்கா, வேணும் என்னோட ஃப்ரெண்டு, அதனால போய் உட்காந்துருக்கேன். இருந்தாலுமே இதுக்கப்புறம் நான் இப்படி இருக்கக்கூடாது, எனக்கான ஒரு தனி கேம் நான் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கான தனி கேம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோட தனி கேம் ஆடணும் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா சிவக்கு மட்டும் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே பொழைச்சுப்பாங்க. ஏன்னா தனி கேம் போட்டா மட்டும்தான் பொழைக்க முடியும். நீங்க என்ன நினைச்சாலும் சரி டீம் கேம் போடணும், முடிஞ்ச அளவுக்கு டீம் கேம் போடணும். ஆனா எப்படி போடணும், தனக்கான பொம்மையை கையில் எடுத்து ஒருத்தண்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பொம்மையை தரணும். இப்ப நேத்து நல்லா கவனிச்சனா, விஜய் விஷால், தர்ஷிகா, சத்யா, அருண், முத்துக்குமாரன், மஞ்சரி இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க தெரியுமா, டக்குன்னு அவங்க ஒளிச்சு வச்ச பொம்மையை அவங்களே எடுத்து ஒருத்தர் கையில கொடுத்துட்டு என் பொம்மையை கொண்டு போ மச்சான்னு சொல்லிட்டு தான் அடுத்த பொம்மையை தேடுறாங்க. ஆனா அந்த மாதிரி இவங்க யாருமே நிறைய பேர் பண்ண மாட்டேங்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப நல்ல மாதிரி இருக்கணும், டக்குன்னு போறோமா கையில கிடைக்கிற பொம்மையை எடுத்துட்டு டக்குன்னு போய் உள்ள கொண்டு வச்சிடறாங்க. அதுதான் தப்பு. அதை நினைச்சு தான் உட்காந்து சௌந்தர்யா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்ண, அதான் பொம்மை கரவே சேர்ந்துட்டா, பொம்மையை பிச்சு வீட்டுக்கு வீச போறாங்க. பட் இன்னைக்கான டாஸ்க் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பயங்கரமா இருக்க போது. சாயங்காலத்துக்கு போற ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆன போற பாருங்க வெறியா இருக்க போது. ரெண்டாவது, வீட்டுக்குள்ள இவங்க வந்து குட்டி கேப்டன் ஒரு பதவி வச்சிருக்காங்க. குட்டி கேப்டன் இந்த சர்ஜன் சொல்லி ஒரு பதவி எடுத்து வச்சிருக்காங்களா, சர்ஜன் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து மேற்பார்வை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே கிளாஸ் கியூஸ் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா, வீடு பொறுக்கல, வீடு கழுவல அப்படின்னா எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்து அதுக்கான ஆட்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்கள வேலை வாங்குவாங்கல்ல. அந்த விஷயத்துல முக்கியமா கிளாஸ் யார் தண்ணி குடிச்சோ இல்ல காஃபி குடிச்சோ எங்கேயா வச்சிருந்தா அதை கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்து அது யாருன்னு சொல்லி கழுவு வைக்கிறதா இவங்களுக்கான முக்கியமான வேலை. இப்ப எவனோ ஒருத்தர் நேத்தா முந்தானத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியல பாயாசம் குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் வச்சுட்டான் போலப்பா. அந்த கிளாஸ் இவங்க கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி அந்த கிளாஸ் யாரு குடிச்ச கிளாஸ்ன்னு சொல்லி தேடுறாங்க பாருங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடுறாங்க. வீடு ஃபுல்லா தேடியாச்சு, எல்லார்கிட்டயுமே கேட்டாச்சு. எல்லார்கிட்டயுமே கேட்டா ஒரு பே இல்லைன்னு சொல்லிட்டான். இல்ல கடைசியில முத்துக்குமரன் செம்மையா ஒரு பிளான் போட்டு கொடுக்குறான், இல்லன்னு சொல்லிட்டாங்களே. எல்லார்கிட்ட போயிட்டு பிக் பாஸ்க்கான டைட்டில் மேல வந்து சத்தியம் பண்ண சொல்லு, அப்பதான் உண்மையை சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, அதையும் டக்குன்னு சௌந்தர்யா கேட்டுட்டு என்ன பண்றாங்க தெரியுமா, அப்படியே போயிட்டு ஒவ்வொருத்தர் சத்தியம் பண்றா, டைட்டில் மேல சத்தியம் பண்றா, டைட்டில் மேல சத்தியம் பண்றான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா போயிட்டு டைட்டில் மேல சத்தியம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பூரா பையிலும் சத்தியம் பண்ணிட்டான். வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ஒண்ணுமே டைட்டில் மேல சத்தியம், நாங்க குடிக்கலன்ட்டாங்க. இது அப்ப யாரு குடிச்சான்னு எனக்கு தெரியல, கடைசியில் அவங்களுக்கும் தெரியல. இதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. என்னன்னா, எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன், எல்லாரும் போய் பேசுறீங்க, இதுக்கப்புறம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில வெளியே போயிட்டு அந்த கார்டன் நிரல் நடுவுல உட்காந்து போராட்டம் நடத்துறாங்க.
போராடுறேன் இந்த கிளாஸ் யாருன்னு சொல்றது போராடுறேன் அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்துறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இவங்க கண்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே கண்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து இவங்க ஃபன்னா பண்றது ஒரு சைடு, நம்ம கொஞ்சம் பார்க்க ஃபன்னா இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல, இருந்தாலுமே இவங்க கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிட்டாங்க. நம்ம டீம் ஆடக்கூடாது, இண்டிவிஜுவல் டாஸ்க்குள்ள வந்தாச்சு, இண்டிவிஜுவல் பிளேக்குள்ள வந்தாச்சு, இதுக்கப்புறம் நமக்கான கண்டென்ட் நம்ம தனியா கொடுத்தா மட்டும்தான் நம்ம தனியா சர்வே ஆக முடியும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆனால் நடு வீட்டில், அதாவது நடு வீடுங்க பாருங்க, வெளியே நடுவில் கார்டன் ஏரியாவில் உட்காந்து நடு மலையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை முத்துக்குமரன் தான் மலையில போராட்டம் பண்றதை பார்த்துட்டு ஓடி போயிட்டு கொடையை போய் பிடிக்கிறான். ஃபர்ஸ்ட் கொடையை பிடிச்சது முத்துக்குமரன் தான். டக்குன்னு போய் முத்துக்குமரன் கொடையை பிடிச்சிட்டு நனையாதம்மா எந்திமா கேட்கலாமா சௌந்தர்யா விடவே மாட்டேங்காங்க. எனக்கு தெரிஞ்சாகணும்டா, பூரா பேரும் சத்தியம் பண்ணிட்டேன்னா அப்ப இந்த கிளாஸ் எங்க இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜாக்லின் ஒண்ணு பண்றாங்க, முத்துக்குமரன் கொடை பிடிச்சிட்டு இருக்கான். இவங்க மெனக்கிட்டு ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, ஆஹா அங்கிட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே நடக்குதடா, இதுக்குள்ள போனா நமக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கும்டா, போய் புடுறான்னு சொல்லிட்டு சைட்ல இந்த கொடை எடுத்துட்டு வேகமா ஜாக்லின் உள்ள வந்து முத்து நீ போனா பிடிச்சிக்கிறேன். ஏண்டா என்னடா பஸ்ஸுக்கு என்ன ஷிஃப்ட் மாறீங்களா என்ன, 8 to 10 நீ ஓட்டு, 10 to 11 நான் ஓட்டுறேன்னு ஏறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலடா. இதுல முத்து தான் பிடிச்சிட்டு இருக்கான். முத்து விரட்டி விட்டு மெனக்கிட்டு இவங்க பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வந்து கொடையை ஹோல்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல எல்லாரும் தனக்கான தனி கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இந்த கண்டென்ட் கொடுக்கும்போது சிவகுமார்ட்ட அழுதுருப்பாங்கல்ல, நீங்க கவனிச்சிருப்பீங்க, நான் ஒன்று சொன்னல, சிவகுமார்ட்ட உட்காந்து ஃபீல் பண்ணாங்க, அது அவங்களோட பொம்மை போயிட்டுன்னு. இதுல பெரிய சிரிப்புனா சிவகுமாரால தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க பொம்மையே போச்சு. அது தெரியுமா? சிவகுமாரால தான் போச்சு. ரெண்டாவது டைம் வந்து சிவகுமாரால தான் போச்சு. சிவகுமார் கை முன்னாடி தான் அந்த பொம்மை கிடக்கும், சௌந்தர்யா பொம்மை அங்கே தான் இருக்கும். ஆனால் சிவகுமார் எடுக்க மாட்டாரு. சிவகுமார் எடுக்காம என்ன பண்ணுவாருன்னா, தனக்கான பொம்மையை உள்ள சேவ் பண்ணுவார், ஸ்ரீவரிங்க பொம்மையை தேடிட்டு இருப்பாரு. அப்போ அங்கே இருக்கிற பொம்மையை ஒரு பார்க்காம விட்டதுனால அதை பவித்ரா எடுத்துருவாங்க. ஓகேவா? பவித்ரா எடுத்த பிறகு கூட இவர் பார்த்துட்டு தான் இருப்பார். பவித்ரா கையில் 2 பொம்மை இருக்குன்னா பவித்ரா 2 பொம்மை வச்சிருப்பாங்க. 2 பொம்மை ஹைல ஹோட் பண்ணி, இந்த மஞ்சரி நம்ம நேற்று சொன்னோம்ல, மஞ்சரி 2 பொம்மையை பிடிச்சிட்டான். அதே மாதிரி தான் பவித்ரா 2 பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு கடைசி வரத்துக்கு உள்ள வந்து அப்படியே பொம்மையை தேடுற மாதிரி ஆக்ஷனை போட்டு 2 பொம்மையோட மறந்து வெளியேறி வந்திருப்பாங்க. எப்படியே 2 பொம்மையோட மறந்து வெளியேறி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ 2 பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பொம்மை உள்ள போட்டிருப்பாங்க. இதை ஃபர்ஸ்டே நினைச்சிருந்தா அவர் பேர் என்ன, சிவகுமார் வந்து பார்த்து பிடிங்கிறது இருக்கலாம், இல்லை ஏதாவது கேட்டிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணல. இவர் எடுத்தடுப்புல என்ன பண்ணிட்டாருன்னா, பொம்மையை தேடுற மாதிரி தேடி வேற ஏதோ பொம்மையை எடுத்துட்டு போயிட்டாரு. கேட்ட கடைசியில் நான் உங்க டீம் தான் பொம்மையை தேடினே கிடைக்கல அப்படின்னாரு. ஆனா அதே ஆள்கிட்ட போய் தான் நம்ம சௌந்தர்யா உட்காந்து என் பொம்மை எடுக்காது, எனக்கு மன வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மொத்தத்தில் இதை பார்க்க சிரிப்பா இருக்கு, அப்படியே சிரிப்பா இருக்கு. இதுல ஜெஃப்ரியும் நம்ம ராணும் கொஞ்சம் பொசவ்ஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொசவ்ஸ்னஸ் வந்துச்சு. என்னப்பா நாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸு, எங்கிட்ட சொல்லி அழமாண்டுங்க, அங்கே இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லி அழுற அளவுக்கு ஒரு வருத்தம் உனக்குள்ள இருக்கா, சரிப்பா அப்போ நாங்களும் எதுவும் ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி விட்டு சுத்திட்டு இருக்கானோ அங்கேயும். இல்லை சௌந்தர்யா சொல்றாங்க, நான் வேணும்னு அழுலடா, நான் பேசிட்டு இருந்தேன்டா, அழுதுட்டேன்டா அப்படின்னு. உண்மையாவே நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ என் பொம்மை போச்சே என் டாஸ்க்கு போச்சேன்னு அழுதாங்க. அழுதுட்டே இருக்கும்போது டப்புன்னு ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐயோ நம்மளோட டாஸ்க்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கலாம் ப்ரோ, ஏன்னா 3 நாள் போக போகுது இந்த டாஸ்க். எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை ஒருத்தி போகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மழைனோன்னா எத்தனை பேர் அவுட் ஆகினா இன்னும் கரெக்டான நியூஸ் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வியாழன் வெள்ளி வரத்துக்கு போகும். அப்போ இவங்களாம் சும்மா தானே உட்காந்துருக்கணும். ஒரு டைம் அது நெகட்டிவ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சண்டை கண்டன் போட்டால் நெகட்டிவ் வரும். இன்னொரு சைடு அது பிளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அந்த டாஸ்க்ல பயங்கர மாசா பர்ஃபார்ம் பண்ணி நினச்சிக்கோங்களேன், பிளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கோட எண்டில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ இது எல்லாமே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. இதில் எனக்கு பெரிய ஹாப்பி என்னன்னா, இன்னைக்கு தரிசிக்கா வெளியே வராங்க. உச்சி கருவாடு ஊற வச்ச சோறு அப்படின்னு மாதிரி எங்கள் அக்கா அவுட்டாக வெளியே வரப்பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. மொத்தத்தில் வீடு மொத்தமா இண்டிவிஜுவல் டாஸ்கா மாத்திட்டு இருக்காங்க, இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா மாத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் யார் யாருக்கான உண்மை முகம், யார் யாருக்கான உண்மையான கேம் எல்லாம் வெளியே வரும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.